ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பேப்பர்லேயே ரிங் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்காக நான் 2க்கு 15 எடுத்திருக்கேன். அதை நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி மடக்கிக்கணும். அதுக்கப்புறமா நிமித்திக்கிட்டு திரும்ப இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கணும். நம்ம அதுக்கப்புறமா நம்ம சென்டர் லைன்லேருந்து இந்த மாதிரி குட்டியாக 2ஆக மடக்கி விட்டுக்கணும். அப்புறம் அதை நிமித்திக்கிட்டு நம்ம அந்த மடக்குன அந்த சின்ன கேப்பை உள்ளே விட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே பார்த்து மடித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா திரும்பவும் மேலேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும் 2 சைடும். இப்போ இந்த சைடு மடிச்சுக்கிட்டோம், அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சுக்கணும். இப்போது நம்ம முதல்ல பண்ண மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். வீடியோ பார்த்து பண்ணுங்கள். வீடியோவை நல்லா கவனித்து நான் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் தூரத்துக்கு வச்சுட்டு திரும்பவும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த முன்னை கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும். சென்டரில் இருக்கிற முனை கொஞ்சம் வெளியே தெரியணும், அதை கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இதனோட டிப்பை 2 சைடாக மடித்து விட்டுக்கணும் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல ஒரு டைம் பண்ணமே அந்த டிப்பை திரும்ப உள்ளே விடுறது மடிச்சுட்டு அந்த மாதிரி உள்ளே விட்டுக்கணும். அப்படி நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு அந்த ரிங் சுற்றி வரக்கூடிய பகுதி அமையும். அதுக்கப்புறம் நம்ம மடக்கிட்டு முதல்ல என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் பண்ணணும். இந்த மாதிரி கையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவுமே நாங்கள் பேப்பரில் பண்ண ரிங் தான். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை தேய்ச்சி விட்டுக்கணும். பார்த்தீங்களா, திருப்பி விடும்போது நமக்கு ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம இனி என்ன பண்ணணுன்னா இதனோட ஒரு பகுதியை நம்ம லைட்டாக வெட்டி விட்டுக்கணும். சரிங்களா, முனைப்பகுதியை லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சரிச்சு கிராஸாக அந்த மாதிரி பண்ணிக்குவோங்க. பண்ணிக்கிட்டு இந்த ரிங்கோட இந்த உள்பகுதியில் நம்ம விட்டுக்கணும்.
நம்ம கையோட சைஸுக்கு ஏற்றாப்புல உள்ளே அமுக்கி விட்டுக்கணும். அது கொஞ்சம் நல்லா உள்ளே இன்ஜெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன், அதனால் பிரிஞ்சிடுச்சு. திரும்ப நம்ம வேணும்னா லைட்டாக அந்த டிப்பில் கம் போட்டு உள்ளே இது பண்ணிக்கோங்க. உங்களோட விரல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கையிலே நம்ம பேப்பர்லேயே ஒரு ரிங்குன்னு சொல்லும்போது அது சந்தோஷமாக தானே இருக்கும் நமக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.